விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் பிரச்சாரத்தை விட ஒரு பயங்கரமான விழாவுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விழா வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விழாவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த விழா எங்கே நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது, ஸோ அந்த விழா வந்து எவ்வளோ முக்கியத்துவம் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் கடைசியாக வந்து மதுரை மாநாடு வந்து நடத்தினாங்க. இந்த மதுரை மாநாட்டுக்கு முன்பு எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விழாவாக வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. அதாவது விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சுட்டு அடுத்த விழாவே வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் டைரக்டாக வந்து விஜய் அவர்கள் தாக்கியில் திருமாவளவன் அவர்கள் மனசு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு பாசிட்டிவாக வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் அதே மாதிரி விழாவை கோயம்புத்தூர்ல வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெரியார் அவர்களோட புத்தகத்தை வந்து வெளியிட போகிறார்களாம். பெரியார் அவர்களுக்காக எழுதின புத்தகத்தை, அந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கமல்ஹாசன் அவர்களை அழைப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுவது மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் அதை வாங்கிக் கொள்வது மாதிரி வந்து இந்த விழா வந்து நடக்க போகிறதாம். கோயம்புத்தூர் தான் விஜய் அவர்கள் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதனால் இந்த விழாவை கோயம்புத்தூரில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ்